شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் அண்ணலம் பெருமகனார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய உரையில் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் அந்த வல்லோனாகிய அல்லாஹுடைய ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு நல்லடியார்களே, மனிதர்கள் தங்களின் வாழ்க்கையில் விவரம் தெரிந்த காலகட்டத்தில் இருந்து நாம் எதையோ தேடி ஒரு நோக்கத்தை வைத்து நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். அப்படி தேடுகின்ற அந்த விஷயம் கிடைத்து விட்டாலும் கூட அதன் பிறகு வேறு ஒரு தேட்டம், அதன் பிறகு வேறு ஒரு நோக்கம் என்று நம்முடைய வாழ்க்கை என்பது எதையோ நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. முதலில் சில காலம் கல்வியை நோக்கி ஓடுறோம், அதன் பிறகு நல்ல வேலை வாய்ப்பை நோக்கி ஓடுகின்றோம், அதன் பிறகு நல்ல ஒரு குடும்பத்தை நோக்கி ஓடுகின்றோம், அதன் பிறகு பிள்ளை குட்டிகளை தோழி ஓடுகின்றோம், அதன் பிறகு நல்ல ஒரு பணம் சம்பாதிக்க வேண்டும், நல்ல ஒரு அந்தஸ்தை பெற வேண்டும், அல்லது அடுத்த ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்து நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். இப்படி அந்த ஓடுகின்ற அந்த ஓட்டத்திற்கு பின்னால் என்ன இருக்கிறதுன்னு பார்த்தா, நீங்க ஏன் படிக்கிறீங்க, நீங்க ஏன் வேலை வாய்ப்புக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க ஏன் இந்த பிசினஸ் செய்து இந்த தொழில பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னு கேட்டா, ஒருத்தர் படிச்சுக்கிட்டு இருக்காரு, நீங்க ஏன் படிக்கிறீங்க, நான் நல்ல மதிப்பெண்களை பெறணும். ஏன் நல்ல மதிப்பெண்களை பெறணும்? நல்ல மதிப்பெண்களை பெற்றால் நல்ல வேலை வாய்ப்புக்கு போக முடியும். ஏன் நல்ல வேலை வாய்ப்புக்கு போக முடியும்? நல்ல வேலை வாய்ப்புக்கு போனா நல்லா சம்பாதிக்க முடியும். ஏன் சம்பாதிக்கணும்? எதுக்கு அந்த பணம் கேட்டா, நான் நல்ல வீட்டை கட்டணும். எதுக்கு நல்ல வீட்டை கட்டணும்னு கேட்டா, என்னுடைய குடும்பத்தோடு, என்னுடைய மனைவியார்கள், என்னுடைய குழந்தைகள் அனைவரோடு நான் சந்தோஷமான ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும். அந்த எண்டிங் பாயிண்ட் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, துன்பங்கள் இல்லாம நம்முடைய வாழ்க்கையை கழிய வேண்டும், நான் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ஓட்டங்களும், எல்லா வேலைகளும், நாம் ஈடுபடுகின்ற தொழில்களும் எண்டில் என்ன இருக்கு, முடிவில் என்ன இருக்குன்னு பார்த்தா, எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும், நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டு காலம் நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம். நம் விவரம் தெரிந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வர இரவும் பகலாக நம் நிம்மதியை தேடி நாம் ஓடணும். ஆனால் நாம் தேடுகின்ற அந்த நிம்மதியை உண்மையிலேயே அடைந்து விட்டோமா? நிம்மதிக்காக இத்தனை வருஷம் ஓடணும், இத்தனை வருஷம் அந்த சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று நினைத்து ஓடணும். ஆனால் நாம் தேடுகின்ற நிம்மதியை, நாம் தேடுகின்ற சந்தோஷத்தை, துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் அடைந்து விட்டோமா என்று பார்த்தால், பெரும்பாலான மக்களிடத்தில் நாம் கேட்கின்ற பொழுது, நாம் பேசுகின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கை எங்க நிம்மதியாகவே இல்லை, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருது, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது,
ஏதோ ஒரு துன்பம் வந்துருது, என் குடும்பத்துல பிரச்சனை வந்துருது, அல்லது தொழில்துறையில பிரச்சனை வந்துருது, அல்லது பொருளாதார ரீதியில பண ரீதியில சிக்கல்கள் வந்துருது, அல்லது என்னுடைய பிள்ளை என்னோட பேச்சுக்கு கேட்க மாட்டேங்கிறா, அல்லது மனைவிக்கும் எனக்கும் உண்டாக ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விடுகிறது, எங்கப்பா என்னுடைய வாழ்க்கை நிம்மதியா இருக்குது. அந்த நிம்மதியான வாழ்க்கையை சில நேரத்துல வந்தாலும் கூட ஏதோ ஒரு வீட்டை கட்டுறோம், வீட்டை கட்ட சில காலம் நிம்மதியா இருக்கும், அதன் பிறகு ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடும். திருமணம் முடிந்து அந்த சில காலம் மட்டும் நிம்மதியாக இருக்கின்றது, அதன் பிறகு வேற ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை வந்துருது. இப்படியே அந்த நிம்மதி வந்தாலும் கூட சில நாட்கள் சில நேரங்கள் மட்டும் கிடைக்கிறத தவிர நம்முடைய வாழ்க்கை என்பது நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக முழுமையாக கழிகிறதா என்று பார்த்தால் அப்படி ஒன்றும் சொல்லுகின்ற அளவிற்கு இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தான் இருக்கின்றது. இந்த உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையாக நகர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னா, நமக்கு வருகின்ற பிரச்சனைய, நமக்கு வருகின்ற துன்பத்தை, நமக்கு வருகின்ற அந்த பிரச்சனை வருகின்ற அந்த வேலையில நாம என்ன செய்யறோம்னு கேட்டா அந்த நேரத்துல ஒரு தற்காலிக தீர்வு நோக்கி ஓடும். இப்போ ஒரு வாகனத்துல போறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது, ஒரு விபத்துக்குள்ளாயிருது, அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா அந்த பிரச்சனை ஏன் வந்தது, அந்த ஆக்சிடென்ட் ஏன் ஆச்சு, அது ஆனதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தா அந்த வண்டி தான் பிரச்சனை, அந்த வண்டியில பிரேக் பிடிக்கல அதுதான் பிரச்சனை, அல்லது எதிர்ந்து வந்து இடிச்சா அதுதான் பிரச்சனை என்று அந்த நேரத்தில் ஒரு தற்காலிக தீர்வு நோக்கி வரும். எனக்கு குடும்பத்துல பிரச்சனை, ஏன் பிரச்சனை, என் மனைவி சரியில்லை அதான் பிரச்சனை, அல்ல என்னுடைய கணவன் சரியில்லை அதான் பிரச்சனை, அல்ல என் பிள்ளை பேச கட்டமான அதுதான் பிரச்சனை என்று நாம் மற்றவர்கள் மீது பழியை போட்டு இந்த பிரச்சனை காரணம் இவங்கதான், இந்த பிரச்சனை காரணம் வண்டி தான், இந்த பிரச்சனை காரணம் இந்த தொழில் தான், இந்த தொழில் விட்டு வேற ஒரு தொழில் போனா சரியாகி போய்விடும் என்று அந்த பிரச்சனைக்கு மற்றவர்கள் மீது நாம காரணத்தை தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கு துன்பங்களுக்கு மூல காரணம் என்ன, நிரந்தர தீர்வு என்ன என்று நாம் தேடி பார்க்கின்ற பொழுது அதை பற்றி நாம் பெரிதாக சிந்திக்கவே இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம்னா இந்த உலக வாழ்க்கைன்னா அப்படித்தான் இருக்கும், எல்லா வாழ்க்கை கஷ்டமா தான் இருக்கும், நம்முடைய வாழ்க்கை துன்பமாகத்தான் இருக்கும் என்று எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதையுமே நாமும் சொல்லிக்கிட்டு இந்த வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கும், கஷ்டப்படாம வாழ்ந்த யாராவது இருக்கிறார்களா என்று நம் மனசை தேற்றிக் கொண்டு துன்பங்களிலேயே நம்முடைய வாழ்க்கை என்று நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்ப இதற்கான மூல காரணம் என்ன, நிரந்தர தீர்வு என்ன, நம்முடைய வாழ்க்கை என்று துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் என்ன தீர்வு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதலே நமக்கு ஒரு பெரிய புரிதலை கொடுக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கீங்க, அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க நாம் பேசுறோம். அவர் வரலாற்றை படிக்கும்போது அவர் பயங்கர கஷ்டப்பட்டாங்க, பயங்கர துன்பத்திற்கு ஆளானாங்க, காபிர் ஒரு பக்கம் கொடுமைப்படுத்தினாங்க, மதீனாவுக்கு சென்ற போது வெளியிருந்த காபிர்களோடு போருக்கு வந்து அவன் மூலமாக உடல் சேர்த்துக் கொள்ளாக்கப்பட்டாங்க, பொருளாதார ரீதியாக துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்ட நாம பேசுறோம். ஆனால் அண்ணன் பெருமான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப இந்த வாழ்க்கையில வந்து மனம் உடைந்து போயிருந்தேன், ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கிறேன் என்று தன்னுடைய சகாபாக்களிடத்திலே சொல்லி புலம்பியிருக்கிறார்கள், அது தன்னுடைய சகாபாக்களை சொல்லி அழிந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் எந்த இடத்திலையும் நம்ம பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை என்பது துன்பங்கள் வந்தாலும் கூட அவருடைய வாழ்க்கை என்பது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், மன் அமில ஸாலிஹன் அவ் தக்ரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன் வலனுஹியன்னஹும் ஹயாத்துன் தய்யிபா. இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களோ பெண்களோ நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டு நற்செயல்களை புரிந்தால் வலனுஹியன்னஹும் ஹயாத்துன் தய்யிபா, உங்களுக்கு நாம் ஒரு நிம்மதியான வாழ்வை தருவோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல இறைவனை ஏற்றுக்கொள்ளுங்க, இறைவனை முழுமையா நம்புங்க, இறைவனை நம்பிக்கை கொண்டு நீங்கள் நற்செயல்களை புரிந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு நிம்மதியான வாழ்வை தருவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றார். இப்போ நாம நம்முடைய வாழ்க்கையில நம்மால முடிந்த அளவிற்கு நற்செயல் புரிகிறோம், ஏதோ நம்மால முடிந்த நன்மைகளை செய்கின்றோம், நம்மால் முடிந்த வணக்க வழிபாடுகளை செய்கின்றோம். ஆனாலும் கூட ஏதோ ஒரு வகையில நமக்கு துன்பம் வந்துகிட்டே இருக்குது, ஏன் நமக்கு துன்பம் வருகின்றது என்று அதை தேடி பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான், வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் வபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுக்கு வருகின்ற எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அது நீங்கள் உங்கள் கரங்களால் செய்த தீமைக்காகத்தான் நாம் தருகின்றோம். உங்களுக்கு வரும் எந்த துன்பமாக எடுத்துக்கீங்க, என் குடும்பத்துல பிரச்சனை, பொருளாதாரத்துல பிரச்சனை, என் வேலையில பிரச்சனை, எந்த துன்பமாக இருக்கட்டும்,
அது நீங்கள் உங்கள் கரங்களால் செய்ததுதான். அது வேற யாரும் செய்யல. அது நீங்க செய்த தீமைதான், நீங்க செய்த பாவம் தான். அந்த பாவத்திற்காகத்தான் இந்த துன்பத்தை நாம் தருகிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒற்றை வசனத்தில் நம்ம சொல்லிடலாம். உங்களுக்கு வருகிற எந்த துன்பமாக இருக்கட்டும், அதை நீங்க செய்த தீமையின் காரணமாகத்தான். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில துன்பத்திற்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நாம் செய்யக்கூடிய பாவம் தான். நாம் என்ன பாவம் செய்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில இறைவனுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பில் என்ன குறை செய்கின்றோம்? வணக்க வழிபாடுகளை நாம் என்ன குறை செய்கின்றோம்? நாம் வேறு யாராவது அநீதி இழைத்து விட்டோமா? அல்லது நாம் ஏதோ ஒரு பாவத்தை நாம் அறியாமல் செய்து கொண்டிருக்கின்றோமா? அல்லது பாவம் என்று தெரிந்தாலும் கூட பாவம் தானே செய்யறோம், அல்லாஹ் மன்னிச்சிரோம் என்று அலட்சியத்தோடு செய்கின்றோமா? பாவத்தை செய்கின்ற போது அது பாவம் என்று தெரிந்தாலும் கூட ஒருத்தர் வட்டியில வாங்கி தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறாரு, வட்டியில வாங்கி ஒரு வீட்டை கட்டுறாரு, அல்லது லோன் போட்டு ஒரு வண்டியை வாங்குறாரு, அல்லது ஒரு காரை வாங்குறாரு. இது தவறுதான் என்ற ஒரு விளக்கு உறுப்பினாலும் கூட, இது செய்வது பாவம் தான், இதற்கு அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான் என்று தெரிந்தாலும் கூட இந்த பாவத்தை நம்ம செய்வோம். அல்லாஹ் மன்னிச்சிருவான், அல்லாஹ் மன்னிப்பை ஏற்கக்கூடியவன் தான். அதே சமயத்தில் அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற அந்த பயத்தோடு இருக்குது. இந்த பாவம் தான் இதற்கு காரணம் தெரியுது. நாம் என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அல்லாஹ் நம்மளை சோதிக்க மாட்டானே. அவன் அர்-ரஹ்மான் இப்ராஹிம் அளவற்ற அருளாளன், நிகரில்லா பேர் அன்புடையவன் இல்லையா? அவன் எப்படி தன்னுடைய அடியானை சோதிப்பான்? அவன் எப்படி தன்னுடைய அடியானை கஷ்டப்படுத்தி அதை ரசிப்பவன் இல்லையே? அல்லாஹ் ஏன் இந்த துன்பத்தை தருகிறான் என்று நாம் உணர்ந்து எதற்காக அல்லாஹ் தர? நம்ம ஏதோ பாவம் செய்யறோம். அந்த பாவம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய பாவமாத்தான் இருக்கணும். அந்த பெரும் பாவம் சொன்னால் ஒரு பெரிய கொலையாத்தான் இருக்கணும், கொள்ளையாத்தான் இருக்கணும், விபச்சாரமாகத்தான் இருக்கணும், திருட்டாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. நாம் செய்கின்ற ஒரு சிறிய பிழையாக கூட இருக்கலாம். நம்ம நம்மிடத்துல ஒரு அனாதை நம்மளுக்கு பணம் கேட்டிருப்பாங்க, அவர்களை அலட்சியமாக பணம் இருந்தாலும் கூட விரட்டி இருக்கிறோம், அது ஒரு பாவமாகும். நாம யாரோ ஒருவரை பற்றி புறம்பேசி இருப்போம், மற்றவர்களை பற்றி அவர்கள் இல்லாத நேரத்துல அவரை பற்றி தவறுகளை அல்லது சரியை பற்றி நாம் சொல்லி காமிச்சிருப்போம். அவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவர் என்ன இங்க பார்க்க நல்ல மனுஷர் மாதிரி இருக்கிறாரு, நம்மோட தொழுகிற மாதிரி தொழுகிட்டு இருக்கிறாரு, அவர் என்னென்ன வேலை செஞ்சிருக்காரு தெரியுமா என்று அவரை பற்றி நாம் புறம்பேசி இருப்போம். அல்லது அவர் செய்யாத அவதூறை பற்றி சொல்லி இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில நாமே அறியாமை அல்ல அறிந்து கூட ஏதோ ஒரு பாவத்தை செய்வோம். அந்த பாவத்திலிருந்து முதல்ல வெளியேறும். அந்த பாவம் என்று நாம் என்ன செய்யறோம் என்று உணர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இன்னொரு வசனத்தில் பேசுகின்றான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹரி வபிமா கஸபத் ஐதின் நாஸ் லியுதீகஹும் பஅலல்லதீன அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். இந்த கடலிலும் தரையிலும் குழப்பம் மேலோங்கி விட்டது. அவர்களுக்கு கவலை வந்துருச்சு, குழப்பம் வந்துருச்சு, துன்பம் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? அந்த பாவம் அவர்கள் செய்த தீமைச்சுல, அந்த பாவத்துல அவர்களுக்கு சிலவற்றை சுவைக்க செய்கின்றோம். நீ எதிரிக்காகவும் பயலல்லதீன அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். இந்த துன்பத்தை, இந்த கஷ்டத்தை ஏன் தெரியுமா அவங்களுக்கு சுவைக்க செய்கின்றோம்? அதிலிருந்து அவர்கள் மீள கூடும் என்பதற்காக. இந்த துன்பத்தை நாம ஏன் தரோம்னா, இந்த துன்பத்தை, இந்த கஷ்டத்தை நாம ஏன் தரோம்னா, அதுல இருந்து அவர் வெளியே வரணும், அந்த பாவத்திலிருந்து அவர் மீள வேண்டும். அதற்காகத்தான் இந்த கஷ்டத்தை தருகின்றோம், இந்த பிரச்சனையை தருகின்றோம், இந்த துன்பத்திற்கு ஆளாகின்றோம். நீ இவைக்காகவும் பயலல்லதீன அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். அவன் அந்த பாவத்திலிருந்து வெளியே வரணும், அவனை திரும்பணும். அதற்காகத்தான் இந்த துன்பத்தை, கஷ்டத்தை தருவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அழகிய பார்த்து எடுக்கும். அப்ப இதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமா கடந்துகிட்டே இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? நாம் செய்யக்கூடிய பாவம் தான். அந்த பாவம் என்னன்னு முதல்ல உணரணும். அதன் பிறகு அந்த பாவத்திலிருந்து படிப்படியாக நம்ம வெளியே வர வேண்டும். இன்னொரு ஒரு வரலாற்று சம்பவத்தை பார்க்கும் பொழுது கூட நமக்கு இது புரிய வரும். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலகட்டத்துல ஒரு பத்ர் போர்க்களம் நடக்குது. அந்த பத்ர் போர்க்களத்துல ஒரு பெரிய வெற்றியை அடைகிறாங்க. அதற்கு அடுத்த ஒரு போர் நடக்குது, உஹது போர்க்களம். அந்த போர்க்களம் நடக்கின்ற வேளையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படைக்கு பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு ஊர்ல இருந்து ஒரு போராட்டத்துக்காக போறோம், ஒரு ஊர்ல இருந்து ஒரு கூட்டமா ஒரு விஷயத்துக்காக போறோம், எதுக்காக போறோம். அப்படி போகின்ற வேளையில அந்த 100% மக்கள்ல 70% மக்கள் கொல்லப்பட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய துன்பமா நமக்கு இருக்கும். அதே மாதிரி அந்த உஹது போர்க்களத்துல போருக்கு போகின்ற போது 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க அந்த ஊர்ல.
அது எப்படிப்பட்ட இழப்பா இருக்கும் பாரு. ஒரு மதினா என்கின்ற சின்ன நகரத்துல 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் தோழர்கள் கொல்லப்பட்டாங்கன்னா அந்த ஊருடைய கவலை எப்படி இருக்கும், அவனுடைய துன்பம் எப்படி இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து ஒரு செய்தி வருகின்றது. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான். அவலம்மா அஸாபக்கும் மின் முஸீபத்தி, உங்களுக்கு உஹது போர்க்களத்துல ஒரு துன்பம் ஏற்பட்ட பொழுது, உங்களுக்கு உஹது போர்க்களத்துல ஒரு கஷ்டம் வந்துருச்சு, அந்த நேரத்துல நீங்க எல்லாம் அடுத்து அல்லாஹ் சொல்லிட்டு அப்படியே அடுத்து பேசுகின்றான். அசுபத்து மிஸ்லைஹா, இதற்கு முன்னால ஒரு போர் நடந்துச்சு, பதில் போர்க்களம். அப்ப இதை விட 2 மடங்கு வேலையை நீங்க கொடுத்தீங்க, ஆனா இந்த முறை நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு துன்பம் வந்துருச்சு. அந்த துன்பம் வருகின்ற நேரத்துல நீங்க சொன்னீங்க, குந்தும் என்ன ஆகாதா, எங்களுக்கு எப்படி இந்த துன்பம் வரலாம், நாங்க அல்லாஹ்வின் படை இல்லையா, அல்லாஹ்விற்காக போருக்கு போனோம், எங்களுக்கு எப்படி இந்த துன்பம் வரலாம், குந்தும் அண்ணா ஹாதா என்று நீங்க சொன்னீங்க. அதற்கு நபியை சொல்லுங்கள், இந்தி அனுப்பு செய்யும், இந்த துன்பம் உங்களால் நேர்ந்தது என்று சொல்லுங்கள். இது வேறு யாராலும் வரல, இந்த துன்பம் இந்தி அனுப்பு செய்யும், இது உங்களால் நேர்ந்தது என்று சொல்லுங்கள். நீங்கள் செய்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை மீறினீர்கள், அதனால் நிகழ்ந்தது என்று சொல்லுங்கள். நீங்கள் செய்த துன்பத்திற்காகத்தான், நீங்கள் செய்த பாவத்திற்காகத்தான் இந்த துன்பம், இந்த கஷ்டம் நேர்ந்தது என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு பாடம் எடுக்கின்றார். இது நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன, நாம் நம்முடைய வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இட்ட கட்டளையை எத்தனையை நாம் மீறுகின்றோம். ரசூலுல்லாஹ் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, அவர்கள் வாழ்ந்தும் காண்பித்திருக்கிறார்கள், வாழ வேண்டும் என்று பாடம் நடத்தியிருக்கிறார்கள். அந்த பாடத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வளவு கடைபிடிக்கின்றோம், எவ்வளவு மீறுகின்றோம் என்று நாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து பார்க்கிறோம், மீள் பரிசோதனை செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை நாம் மதிக்கின்றோம், எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ் செய்ய வேண்டும் என்று சொன்ன கடமைகளை நாம் மீறுகின்றோம் என்று அதை நாம் உணர்ந்து அதை சரிபார்த்து நம்முடைய வாழ்க்கையை திருப்பிக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்பது நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறது. அதிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அந்த துன்பத்திலிருந்து படிப்படியாக வெளியே கொண்டு வந்து விடுவான். எப்படி கொண்டு வருவான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஒரு வரலாற்று மூலமா சொல்லுகின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, அந்த வரலாறு நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்போம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறாங்க, அந்த சம்பவத்தை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்திற்கு எவ்வளவோ பிரச்சாரம் பண்றாங்க, சத்திய மார்க்கத்தை எடுத்து வைக்கிறாங்க அந்த ஊர் மக்கள். அந்த ஊர் மக்கள்ல யாருமே ஏற்றுக்கல, எவ்வளவோ சொல்லி பார்க்கிறாங்க, எவ்வளவோ அவங்க தாவத்தை செய்து பார்க்கிறார்கள், ஆனா யாருமே அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதாக இல்லை. அல்லாஹ் சொல்றான், நீ எவ்வளவோ சொல்லிட்டு கேட்கல, இந்த ஊர்ல இருக்க மக்களை அழிச்சிருவான், நீங்க இந்த ஊரை விட்டு வெளியே போயிருன்னு சொல்லிடுறான். அதே மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெளியே போயிடுறாங்க. திருப்பி வந்து அந்த ஊருக்குள்ள பார்த்தா எல்லா மக்களும் அப்படியே இருக்கிறாங்க, யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. அல்லாஹ் அழிச்சிடறேன்னு சொன்னா, ஆனா யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அதை பார்த்த உடனே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் மீது கோபத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த ஊர் மக்கள் வந்து அந்த நேரத்தில் திரும்பிடுறாங்க. அந்த ஊர்ல இருந்த மக்கள் யூனுஸ் சொன்ன மாதிரியே அடையாளம் எல்லாம் நடக்குது. யூனுஸ் என்ன சொல்லிட்டு போனாரோ, எதெல்லாம் வச்சு அல்லாஹ் அழிப்பன்னு சொன்னானோ அந்த அடையாளம் எல்லாம் வந்துருச்சு என்று அதை கண்ணால் பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுட்டு அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்டு திரும்பிடுறாங்க. அதனால அல்லாஹ் அழிக்காம மன்னிச்சு விட்டுறான். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை போய் பார்த்த உடனே, என்ன நம்ம அல்லாஹ் அழிக்கிறேன்னு நம்ம சொல்லியிருந்தா, ஆனா எல்லாரும் அழிக்காம அப்படியே நல்லா இருக்கிறாங்க என்று பார்த்த உடனே அல்லாஹ் மீது கோபிச்சிடறாங்க. அல்லாஹ் மீது கோபித்து விட்டு ஊரை விட்டு வெளியேறி விடுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே அதை அப்படியே பேசுகின்றான். வதன்னூன் இதந்தஹத முவாலிகள், அந்த யூனுஸ் மீனுடைய வயிற்றில் இருந்தாரே, அவர் கோபமாக ஊரை விட்டு வெளியேறினார். அவர் கோபமாக ஊரை விட்டு வெளியேறினார். யார் மேல? அல்லாஹ் மீது கோபிச்சு கொண்டு. அல்லாஹ் மீது கோபத்துக்கு ஊரை விட்டு வெளியே போக முடியுமா? அல்ல ஒரு நாட்டை விட்டு வெளியே போக முடியுமா? அல்லது இந்த பூமியை விட்டு வேற ஒரு கிரகத்துக்கு வாழும் எல்லாருக்கும் அல்லாஹ் இருக்கிறான். அவன் அனைவருக்கும் கடவுளாக இருக்கின்றார். நம் மீது கோபித்துக் கொண்டு அவர் வெளியே போனார். அல்லன் நக்குகிறாளை அவர் நினைத்துக் கொண்டார், நாம் அவர் மீது சக்தி பெற மாட்டோம், அவர் நம்ம இந்த ஊரை விட்டு போயிட்டா ஒன்றும் செய்ய முடியாது என்று அல்லன் நக்குகிறாளை அவர் நினைச்சுக்கிட்டாரு, நாம் என்ன சக்தி இல்லை அவர் மேல.
சக்தி பெற மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டு அவர் அந்த ஊரை விட்டு வெளியேறினார். ஆனால் நாம் அவருக்கு ஒரு துன்பத்தை கொடுத்து மீனுடைய வயிற்றில் நாம் சிறைபிடித்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்றான். அவங்க ஊரை விட்டு வெளியே போறாங்க, அல்லாஹ் மீனுடைய வயிற்றில வச்சு சிறைபிடிச்சிடறான். அதன் பிறகு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிளிக் ஆகுது, நாம ஒரு பாவம் செஞ்சுட்டோம், அல்லாஹ் மீது கோபிச்சிட்டோம், அல்லாஹ்வை கோபித்து விட்டு நாம வெளியே போக முடியுமா? அல்லாஹ்வை கோபித்துக் கொண்டு கப்பல்ல ஏறி வேற ஊருக்கு போக முடியுமா? அந்த எல்லா இடத்துலயும் அல்லாஹ் தானே இருக்கா, நம்மை மீது அல்லாஹ் சக்தி பெறக்கூடியவனா இருக்கிறான் என்ற உணர்ந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே பாவம் கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அதை அப்படியே அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், அல்லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். என் இறைவா, வணக்கத்திற்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ். நான் அநியாயக்காரன், நான் பிழை செய்து விட்டேன், உன்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று அந்த மீனுடைய வயிற்றிலே அந்த துன்பத்திலே இருக்கின்ற போது, கஷ்டத்திலே இருக்கின்ற போது அல்லாஹ்விடத்திலே தவறி பாவம் மன்னிப்பு கேட்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டான். அந்த பாவ மன்னிப்பை பொருந்திக் கொண்டு அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். அல்லாஹ் மன்னிச்சு அல்லாஹ் அடுத்த செய்தி அப்படி சொல்றான் பாருங்க, ஃபலௌலா அன்னஹு கானு மினல் முஸப்பிஹீன். அவர் மற்றும் நம்மை போற்றுவராக பாவ மன்னிப்பு கேட்பவராக இல்லைன்னு மட்டும் இல்லைங்க, அவரை கியாமத் நாள் வருகின்றவரை அந்த மீனுடைய வயிற்றிலேயே வச்சிருப்போம். அவர் அந்த பாவத்தை உணர்ந்து பாவத்திற்காக மன்னிப்பு கேட்டு நம்மை போற்றுவராக இல்லைன்னு மட்டும் இல்லைங்க, அவரை அந்த துன்பத்திலே அந்த கஷ்டத்திலே அந்த மீனுடைய வயிற்றிலேயே நாம் வைத்திருப்போம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். அடுத்து நமக்கு ஒரு பாடம் எடுக்கிறான் பாருங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இதன் மூலமாக நமக்கு ஒரு அழகிய ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கின்றான் பாருங்க. இதே போன்றுதான் நாம் அவருக்கு நாம் பதிலளித்து அவரை துன்பத்திலிருந்து நம்ம காப்பாற்றினோம், கஷ்டத்திலிருந்து காப்பாற்றினோம். இவ்வாறு நாம் இறை நம்பிக்கையாளர்களையும் மூமின்களையும் முஸ்லிம்களையும் காப்பாற்றுவோம். இதுதான் மெத்தேடு, இதுதான் ஃபார்முலா. இந்த மெத்தேடு படிதான் நம்ம காப்பாற்றுவோம். எப்படி? அவங்க ஒரு பாவம் செய்யறாங்க, அந்த பாவத்திற்கு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க, அந்த மன்னிப்பை அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்றான், அதன் பிறகு அவர் துன்பத்திலிருந்து காப்பாற்றுறான். இதே மாதிரி தான் உங்களையும் துன்பத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து நாம் வெளியே கொண்டு வருவோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு திருமறை குர்ஆனிலே அழகிய பாடம் எடுக்கின்ற என்று உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கின்ற பாவம் முதல்ல என்ன செய்யறோம்? பாவம் உணரணும், அந்த பாவத்திலிருந்து மீளணும். அதற்காக அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பி நாம் மன்னிப்பு கேட்டால் நம்முடைய வாழ்க்கை என்று ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நகரும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடிவு செய்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை என்பது துன்பங்களில் கஷ்டங்களிலே நகர்ந்து கொண்டிருப்பதற்கான காரணம் நாம் செய்யக்கூடிய பாவம் தான் என்று நாம் முழுமையாக நம் முதலில் பார்த்த செய்தி வழியாக புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த துன்பத்தில் இருந்து எப்படி நம் மீட்டெடுப்பான், நம்மை எப்படி காப்பாற்றுவான், எப்படி நம்முடைய வாழ்க்கையை நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக நகர்த்துவான் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்று மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பார்த்தோம்னா, அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தினருக்கு 950 வருடங்களுக்கும் மேலாக பிரச்சாரம் பண்றாங்க. 950 வருஷத்துக்கு மேலாக ஒரு சமூகத்திற்கு, ஒரு கூட்டத்திற்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, நேர்வழிக்கு வந்துருங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு நீங்க செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேளுங்க என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வை அப்படி நூஹ் என்ற சூறாவிலேயே அல்லாஹ் முழுமையா பேசுகின்றான். கால ரப்பி இன்னி தாவத்து கவுமி லைலா வ நஹாரா. என் இறைவா, நான் இரவிலும் பகலிலும் எனது சமுதாயத்தை நேர்வழிக்கு அழைத்தேன். நான் இரவிலும் அழைச்சேன், பகல்லையும் அழைச்சேன். நான் அவர்களிடத்திலே போய் நேர்வழிக்கு சொல்லும் போதெல்லாம் என்னுடைய அழைப்பு அவர்களுக்கு வெறுப்புத்தான் ஆளாக்குச்சு. என் மீது வெறுப்புக்குள்ளாகி விரண்டு ஓடினாங்க. நீ அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக, நீ அவர்களை மன்னித்து திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர்களிடம் நான் போய் அழைத்த போதெல்லாம்
அவர்கள் தன்னுடைய விரல்களை எடுத்து காவிற்குள்ளே எடுத்துக் கொள்கிறார்கள், தன்னுடைய ஆடை எடுத்து போர்த்திக் கொள்கிறார்கள். என்ன பேசுறது கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஒரு மனுஷன் போய் பேசுறது காலை போட்டுக்கிட்டான். இப்படி ஒரு நிலையத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். அப்படி செய்த பொழுதும் மீண்டும் அவர்கள் சொல்கிறார்கள், சும்மா இன்னி தாவத்துகும் ஜிஹாரா, பின்னர் அவரிடத்துல சப்தமிட்டு சொன்னேன், சும்மா இன்னி அயலத்துலகும் அஸ்ரத்துலகும் இஸ்ராரா, அவர்களிடத்துல நான் பகிரங்கமா கூறினேன், ரகசியமாகவும் கூறினேன். நீங்க அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு மட்டும் கோருங்கள், அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்கக்கூடியவனா இருக்கிறான். நீங்க செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்வுக்கு பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்று உங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று சொல்லிட்டு அதோடு விடல அடுத்து சொன்ன இருசில சமாய் ஆலைஹி மித்ராரா, அவன் வானத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக மழை இறக்குவான். இந்திரி கொண்டு அம்மாவும் ஜன்னாக்கும் அன்னஹாரா, அவன் உங்களுக்கு தோட்டங்களை தருவான், அவன் உங்களுக்கு செல்வங்களை கொடுத்து உதவி செய்வான், அவன் உங்களுக்கு ஆண் மக்களை வழங்குவான், உங்களுக்கு அவன் ஆறுகளை தருவான். நீங்க பாவ மன்னிப்பு மட்டும் கேளுங்க, அவன் உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து உதவி செய்வான். நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, பிள்ளைகள் அல்லாஹ் பிள்ளைகளை தருகின்றான், அவன் உங்களுக்கு ஆறுகளை தருகின்றான். தோட்டம் வேணும்னு ஆசைப்படுறானே, ஜன்னாத் உங்களுக்கு தோட்டத்தை தருகின்றான். நாம் என்ன செய்யறோம்? பாவ மன்னிப்பு மட்டும் கேளுங்க. பாவத்தை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு மட்டும் கேட்டால் உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியாக மாற்றுவேன் என்று அல்லாஹ் ரப்பல் திருமறையில் சொல்கின்றார். நாம் பாவ மன்னிப்பு கேட்டு, நாம் பிள்ளைகளை கேட்டு அல்லாஹ் பிள்ளை தரல, நாம் தோட்டத்தை கேட்டு தோட்டத்தை தரல, செல்வத்தை கேட்டு நமக்கு செல்வத்தை தரல. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பாவ மன்னிப்பு மட்டும் கேளுங்கள், உங்களுக்கு நான் செல்வத்தை கொடுத்து உதவி செய்கின்றேன், தோட்டத்தை கொடுத்து உதவி செய்கின்றேன், உங்களுக்கு ஆறுகளை தருகின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் என்று உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் பாவத்திலிருந்து வெளியே வந்து பாவத்திலிருந்து வீழ்ந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் நம்முடைய வாழ்க்கை என்று துன்பங்களை களைந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.